வணக்கம். நான் சத்ய வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுடைய கூட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து ஒரு எழுச்சியான வரவேற்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே தேர் திருவிழாவை போல இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று மக்களும் வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். வனவாசத்தையே முழுமையாக அனுபவித்த மக்கள் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விளம்பர போஸ்டர்கள் வரக்கூடாது என்பதற்காக முழுமையாக அங்கீகரித்து வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசால் முழுமையாக 7 லட்சம் கோடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்தவித நலத்திட்டத்தையும் கொண்டு வராமல் தங்களுடைய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு மட்டுமே மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேகரித்து கொண்டிருக்கிறது. வெறும் 5 ஆண்டில் விளம்பரங்களை மட்டுமே மிகப்பெரிய அளவில் வெறும் கண் துடைப்புக்காக மக்களிடத்தில் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்குரிய நடந்த ஆட்சி அமைப்பு இனி தொடரக்கூடாது என்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்காக. நம்மளுடைய கோவை வடக்கில் பாரதிய ஜனதாவின் மகளிர் தேசிய தலைவராக நம்மளுடைய மாண்புமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக நிற்கின்றார்கள். தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து அவரை அதிகபட்சமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக ஒரு அதிகபட்சமான ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இது நம்மளுடைய இளைய சமுதாயம் நாளைய சமுதாயத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்காக ஒவ்வொருவருமே களத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கின்ற அநீதிகள் அனைத்துமே தட்டி கேட்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. ஆட்சி கண்டிப்பாக அமைக்கப்படும். நன்றி.